வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிவழகன் அனுப்பின அடியாள்கிட்டேருந்து தப்பிச்சு போன வீரா கோர்ட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு ஜட்ஜு தீர்ப்பை மாறனுக்கு எதிராக எழுதும்போது கரெக்டாக போய் ஆஜராயிடுறாங்க. என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, என்னை 4 அடியாட்கள் கடத்தி வச்சுட்டாங்க, அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கேஸை வாதாடலாமான்னொன்னே பர்மிஷன் பண்ணுறாங்க நீதிபதி. அதுக்கப்புறம் வீரா கேஸை வாதாடும்போது ஐ விட்னஸை கூப்பிட்டோன்னே, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, மாறன் தான் அன்னைக்கு காரை சேஸ் பண்ணி ஆக்சிடெண்ட் பண்ணதை என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்னோடனே வீரா கிராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் அந்த வண்டி நம்பரை பார்த்தா சொல்லுவீங்களா அப்படின்னோடனே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் இப்போ பார்த்தாலுமே சொல்லுவேன் அப்படின்னோடனே நீதிபதி ஐயாட்ட பர்மிஷன் வாங்குறாங்க வீரா. இப்போ எனக்கு இதை நிரூபிச்சாவுன்னா எனக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீதிபதி கிட்ட வீரா கேட்டோன்னே நீதிபதியும், நீ என்ன சாட்சியை ப்ரூவ் பண்ண நினைக்கிறியோ அதை தாராளமாக ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னோடனே எதிர்த்தரப்பு லாயர் அதுக்கெல்லாம் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன்பா சட்டத்தில் எல்லாத்துக்குமே இடம் இருக்குது, ஒரு ஐயா வெளியில் போய் தான் நான் இதை நிரூபிச்சாகணும், இந்த ஐ விட்னஸையும் கூட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு வீரா சொன்னோன்னே, கண்டிப்பாக நான் பர்மிஷன் பண்ணுறேன் அப்படின்னோடனே நீதிபதி ஐயா கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐ விட்னஸ் வீரா குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே போகிறாங்க. அப்போ ஒரு காரை வர சொல்கிறாங்க. ஐ விட்னஸ்ட வீரா கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த காரில் உள்ள நம்பரை உங்களால் படித்து சொல்ல முடியுமா அப்படின்னு தூரமாக நிற்க வச்சு கேட்டோன்னே, அந்த சந்திரன் என்னால் பக்கத்தில் கார் வந்தால் மட்டும்தான் நம்பரை படித்து சொல்ல முடியும், தூரமாக வர்றதுனால எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே கரெக்டாக நீதிபதி பாயிண்ட்டை பிடிச்சிடுறாரு. அப்படியா, அப்போ அன்னைக்கு நைட்டில் வந்த காரு சேஸ் பண்ணி வந்தது அப்படின்னு எப்படி அப்புறம் நீ கரெக்டாக சொல்லியிருக்க முடியும்? கிட்டக்க வந்தால் தான் உனக்கு நம்பரே தெரியுதுங்கிற, அப்போ இவ்வளோ நேரம் என்னால் நம்பரை கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்லாம் சொன்னேன், அப்போ இதிலேருந்தே தெரியுது நீ கார் சேஸ் பண்ணி வந்ததெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நீதிபதி ஐ விட்னஸ் சந்திரன் சொல்கிறது பொய்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாறனுக்கு தீர்ப்பு வழங்க போகிறாங்க. அப்போ நீதிபதி, மாறன் மீது எந்த தவறும் இல்லை, இந்த கோர்ட் அவரை நிரபராதின்னு நிரூபிக்குது, தகுந்த சாட்சியும் அவருக்கு இல்லைங்கிறதுனால இந்த கேஸ் திரும்பவும் நான் தள்ளுபடி பண்ணுறேன், இது இனிமேல் எந்த ஒரு கேஸாகவும் இனிமேல் வரக்கூடாது, இது இப்போ முடிஞ்சு போன கேஸாக தீர்ப்பாக அறிவிக்கப்படுது. தீர்ப்பை வழங்கினது பிறகு வீரா மாறன் 2 பேரும் வெளியில் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க.